வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர்ல கால் பண்றேன். வேலூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? பையனுக்காக கால் பண்றேன். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. பிறந்த தேதி 2 ஜனவரி 2 ஜனவரி 2020. டைம் வந்து 7:23 பகல். 7:23 AM சார்? காலை. பிறந்த இடம் வேலூர். வேலூர். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி. மீன ராசி. என்ன லக்னம் சார்? லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? பையனுக்கு எப்படி இருக்கும் லைஃப்? பையனுக்கு இப்போ சனி திசையில சுக்கிர பக்தி போய்கிட்டு இருக்கு. 5 வயசு பையன். சுக்கிர பக்தி தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாது. ஒரு ஜென்ம சனியும் பையனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் 5 வயசு பையனை ஒன்றும் செய்யாது. நீங்க நல்லா இல்லை. அதான் கரெக்டுங்க. அதுதான் நான் கால் பண்ணேன். ஏன்னா சனி 2020 ஒரு 8 மாசமா உங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, உங்களுக்கும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இப்படியே என்ன உங்களுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டு தானே? இது கரெக்டுன்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன சொல்றேன், மீனராசியில யார் உயிர் காரகத்துவம் பாதிக்குமா? அப்பாவோட உயிர் காரகத்துவம் பாதிக்குமா? அப்பாவோட தனியாக இருக்கும்போது உயிர் காரகத்துவம் பாதிக்குமா? அப்பாவோட உயிர் காரகத்துவம்லாம் பாதிக்காதுங்க. ஐயோ உடனே நெகட்டிவ். சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கலங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருலங்க. எப்படிங்க தகப்பனை பாதிக்கும்? துட்டு பணத்தில் தாங்க பாதிக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும். அது நிறைய இருக்கா கம்மியாக இருக்கா? நிறைய இருக்கா? பொண்டாட்டி வீட்டுக்குள்ளேயே போக முடியல, அல்லது பொண்டாட்டி நம்மளை வீட்டை விட்டு திரட்டி இருக்கோம். இதுதான் உண்மை. வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊருக்கே வரேன். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது போறீங்கல்ல, யோகம். 6 நாள் வெளியில திறத்தினாலும் ஒரு வாட்டி போறீங்கல்ல, பெரிய யோகம். சுக்கிர தசை, சுக்கிர பக்தி இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்காது. அது 5 வயசு குழந்தைய பெருசாக பாதிக்காது. 5 வயசு குழந்தைக்கு தகப்பன் தேவை. தகப்பனை 5 நாள் பார்க்க முடியாமல் அது ஏங்கும். 2வது, தகப்பனுக்கு உயிர் கண்டம்னு எப்படிங்க தப்பா எடுக்கிறீங்க? சூரியன் சனி சேர்ந்திருந்தா உடனே உயிர் கண்டமா? கூட குரு இருக்கிறார்ல. 9ஆம் இடம் அதிகமாக வலுத்திருக்குல்ல. தகப்பனும் நல்லா இருப்பாங்க, தாயும் நல்லா இருப்பாங்க. சந்திரன் திக்பலமா வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். 4ஆம் அதிபதி குருவோடு இருக்கிறார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், துட்டு இருக்காது தகப்பன் கையில். இதுதான் பிரச்சனை. இது அப்படியே உங்க ஜாதகத்துல அப்படியே இருக்கும். போனை வாய்க்கிட்ட, ஹலோ, ஏன் ஆடியோ இவ்வளவு மோசமா இருக்கு? போனை வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க. பக்கமா வச்சுதான் பேசுறேன். சொல்லுங்க. பையனுக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த பாருங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்ம சனியில் போகும்போது உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். 5 வயது குழந்தைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் ஏற்படும். மகனுக்கு ஜென்மச்சனி, மனைவிக்கு ஜென்மச்சனி, கணவனுக்கு ஜென்மச்சனி குறிப்பிட்ட நட்சத்திரத்திலேயே போகும்போது குடும்ப தலைவரை பாதிக்கும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த குழந்தையை நீங்கள் பார்க்க முடியாத சூழல் இருக்கும். சனி திசையில் சூரிய புக்தி அப்படி இப்படி வந்தால் கூட உயிர் கண்டங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. சனி திசை சூரிய புக்தினாலே நான் உடனே சூரியனை பார்க்கணும், சனியை பார்க்கணும்னுவேன். சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு. ஆனால் குரு என்கின்ற மகத்தான சுவர் அங்கே உள்ளே இருக்கும்போது தகப்பன் உயிரோட 70-80 வயசு வரைக்கும் இருந்தே ஆகணுங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நான் என்ன சொன்னாலும் மனசு நல்லா இருக்காது. நீங்கள் என்ன ராசி? மனைவி என்ன ராசி? அவங்க தனுசு. சரி, பரவாயில்ல. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஜென்ம அஷ்டம சனிகள் இல்லைன்ற போது சின்ன சின்ன பாதிப்புகளோடு விட்டுரும். இந்த 1 வருஷம் உங்களுக்கு கையில் காசு எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இப்படி தான் வாரத்துக்கு ஒரு நாள் போகிற மாதிரி தான் இருக்கும். 1 வருஷம் கழித்து இந்த பையனுடைய ஜாதகமே நல்லா தான் இருக்குது. சனி தசை சூரிய புக்தி இந்த பையனுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அப்பா கையில் காசு வரும். கேமா இது வீடியோ
அப்பா கையில் காசு வரும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜாதகம்லாம் நல்லா இருக்குது, உயிர் ஆபத்துக்கள் கிடையவே கிடையாது. பெரிய அளவில் கவலைப்படாதீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. ஒரு வருஷம் கழித்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம். இப்ப இந்த 5வது ஜாதகத்துக்கு பாருங்க, இது ஒரு பையனோட ஜாதகம். இந்த பையனுக்கு 5 வயசு தான் ஆகுது. இந்த பையனுடைய அப்பா கேக்குறாரு பலன். இந்த பையனுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க திசைகள் பாத்தீங்க அப்படின்னா, சனி தசை நடப்பு. சனி தசையில இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத சுக்கிர புக்தி நடப்பு. எப்ப இருந்து 2024 இருந்து இப்ப சனி தசையில சுக்கிர புக்தி. இப்ப நம்ம ஜாதகத்துக்கு வந்துருவோம். லக்னம் தனுசு லக்னம், லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனா அதுல அந்த இடத்துல சனி உட்காந்துட்டாரு. அந்த இடத்துல கூடுதலாக சூரியனும் உட்காந்துட்டாங்க. இப்ப டிகிரி வைஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா சூரியன் குருவா அஸ்தங்கத்தை பண்ணிருக்கிறாரு. 4 டிகிரிக்குள்ள குருவை அஸ்தங்கம் பண்ணிருக்கிறாரு. 11 டிகிரி அஸ்தங்க டிகிரி. இதுல 4 டிகிரிக்குள்ள குரு பலவீனத்தை அடைவாரு. கூடுதலாக இந்த சூரியன் சனியினுடைய இணைவுல இருக்கிறாரு. 11 டிகிரி இணைவுல இருக்கிறாரு இந்த சனி. சனியினுடைய அமைப்புகள்ல மியூட் பண்ணிக்கங்களேன். யாரு கரக்கரன்னு இறைய விடுறீங்க? மியூட் பண்ணுங்க. வேற யார் இருக்கீங்க? ஓகே. இப்ப இந்த சனியுமே பாத்தீங்கன்னா சூரியனோட இணையக்கூடிய அமைப்புகள் கடுமையான பாபத்துவம். இந்த சூரியனும் பாபத்துவம், சனியும் பாபத்துவம் அப்படிங்கிற அமைப்புல 2 பேருமே கர்ண கடூரமான அமைப்புகள்ல லக்னத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த லக்னத்திற்கு முக்கியமா இப்ப நடக்கிறது சனி தசையில சுக்கிர புக்தி அப்படிங்கிற அமைப்புகள்ல இவர் இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆதிபத்திய கெடுதல்களை செஞ்சே தீர்வாரு. அதாவது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சுக்கிரனாகி பொதுவா ஒரு சுபராகி 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த இடத்துல ஆதிபத்திய கெடுதலான குடும்பத்தை கெடுக்கிற வேலையை செய்வாரு. இந்த சனி தசையில சுக்கிர புக்தியில குடும்பம் கிடக்கூடும். இந்த இடத்துல பையனுக்கு, அதாவது இந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு ஜென்மச்சனி நடக்குது. இந்த மாதிரி ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா தாய் தந்தை அமைப்புகளுக்குள்ள முரண்பாடு வரும், தாய் தந்தை அமைப்புக்குள்ள சண்டை சத்தம் வரும் அப்படிங்கிற அமைப்புகளை தான் இந்த இடத்துல காட்டுது. இந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லல, இந்த ஜாதகருடைய தாய் தந்தை அமைப்புகள். ஏன்னா குழந்தையில ஒரு குழந்தைக்கு 9ஆம் அதிபதியாகி ஒரு சுக்கிரனாகி நல்லா வளர்த்து, இப்ப கன்னியா லக்னம் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வளர்த்து சுக்கிர தசை போச்சுன்னா தாய் தந்தை சின்ன வயசுல அந்த பையனுக்கு யோகம் கிடைக்காது, தாய் தந்தைகளுக்கு யோகம் நடக்கும். அதே போல இந்த இடத்துல லக்னத்துல உட்கார்ந்து இந்த சனி சூரியனோட நெருங்கி பாபத்துவமாகி ஒரு நிலையில சனி குருவினுடைய அமைப்புல சுபத்துவம் ஆவாரு. ஆனா லக்னத்தை கெடுத்து தான் பலன் செய்வார். இந்த சனி லக்னத்தை கெடுத்து தான் பலன் செய்வாரு. ஏற்கனவே லக்னாதிபதி சூரியனோட அஸ்தங்கத்தை அடைந்து பலவீனமா இருக்கிறாரு, சூரியனை பாபத்துவமா இருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஜாதகரை கெடுத்து பலன் செய்வாரு. எங்க சனி சுக்கிர புக்தியில ஜாதகருடைய குடும்பம் கெடும். கூடுதலாக ஜென்மச்சனியில இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தாய் தகப்பன் அமைப்புகளுக்கு பிரச்சனை வரும். ஏன் ஜென்மச்சனிங்கிறது சந்திரன் மேல சனி போறது. தாய் நன்றாக இல்லை அப்படிங்கிற பலன் இந்த இடத்துல வந்துடும். தாய் நல்லா இல்லைன்னா என்ன, எதனால நல்லா இல்ல, அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவர் குடும்பம் நல்லா இல்ல. சுக்கிர தசையில குடும்பம் கெடும்னா இவர் குடும்பம் யாரு? அப்பா அம்மா. அந்த அமைப்புகள்ல பலன் சொல்லியிருப்பாரு, அந்த துணி அமைப்புகள்ல. அப்ப சனி தசை சுக்கிர புக்தி பிரச்சனை, உங்களுக்குள்ள பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா அப்படிங்கும் போது அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, அவருமே ஆமாங்க ஐயா, நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வீட்டுக்கே போக முடியுது, ஆமா பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்துதா அப்படின்லாம் பாயிண்ட போட்டுருப்பாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு அவர் பலன் சொல்லிட்டாரு கூச்சு போடாம. இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைகள் ஜாதகத்துல இருக்கிற தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சம்பவங்கள் இருக்கும். வாழ்க்கை சம்பவங்களுக்கும் குழந்தை ஜாதகங்களுக்கும் கண்டிப்பா நேரடி தொடர்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இதை நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல எப்ப வரைக்கும் இந்த இடத்துல என்ன இவரோட பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்து வரக்கூடிய தசை தான் என்ன தசை? சனி தசையில சூரிய புக்தி வருது. இவருக்கு சனி தசை சுக்கிர புக்தி அடுத்து சூரிய புக்தி வருது. அவர் என்ன பயத்துல கேட்கிறாரு, ஐயா உயிர்காரத்துவம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவருக்கு ஜோதிடமும் ஓரளவுக்கு இந்த பையனுடைய தந்தைக்கு தெரியுது. அப்ப சனி சூரியனே இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி. அது முக்கியமான பாயிண்ட். இந்த அவரே 9ஆம் அதிபதியாகி காரணம் அவராகி இருக்கும்போது இவருக்கு என்ன பீதினா, ஒருவேளை சனி தசை சூரிய புக்தியில நமக்கு ஏதாவது உயிராபத்து நடக்குமா அப்படிங்கிறது அவரோட கவலையும் பயமும். அதை மாத்தக்கூடிய அமைப்பு என்ன? குரு இந்த இடத்துல சூரியன் சனி இணைவு இருக்கக்கூடாதுதான், தப்புதான். உள்ளுக்குள்ள ஒரு சுவர் பூந்து ஆட்டத்தை கலைக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல சனியவும் சூரியனையும் இருவரையும் சுபத்துவப்படுத்தி குரு பலவீனத்தை அடைகிறார் அப்படிங்கிற அமைப்புகள்ல பலன் வந்துடும். இந்த இடத்துல கேதுவோட சூரியன் இணைஞ்சிருக்கிறாரு. அதுவுமே அவரை பாபப்படுத்த முடியுது. சூரியன் கேதுவோட 2 டிகிரி இணைவு, சனியோட இணைவு அப்படிங்கிறது அதை எல்லாமே பாபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு. குருக்கு அது என்னதான் சூட்சமோடு அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல அவர் அசங்கத்தை அடைஞ்சிருக்கிறது பலவீனம் அப்படிங்கிற அமைப்புல உயிர் ஆபத்துக்கள் இல்லவே கிடையாது. ஏன்னா 9ஆம் பாவத்தையும் குரு பார்த்துருவாரு.
அதே மாதிரி தாய்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் திக்வலத்தோடு அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பெற்ற குருவின் வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பினால தாய்க்குமே பெரிய அளவு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். தந்தை இப்ப தந்தை அவன் சொந்த பத்தாட்ட அமைப்புகள்ல இந்த குழந்தைக்கு பெரிய நன்மைகள் இருக்காது. அப்ப அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு போறேன்னா குழந்தைய எடுத்து குழந்தையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த தந்தையினுடைய முழு அன்பு அந்த குழந்தைக்கு கிடைக்காது அப்படிங்கிற துணியில பலன் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த இடத்துல என்ன, உனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குமியா, ஜென்மச்சனி பொதுவா குழந்தைகளுக்கு நடக்கும்போது தாய் தகப்பனுக்கு அவருடைய ராசி லக்கணத்தையும் பார்க்கணும். ராசியை கேட்டுருக்காரு, என்ன ராசி, உங்களுக்கு என்ன ராசி, கணவனுக்கு என்ன ராசி, மனைவிக்கு என்ன ராசி. நல்ல வேலையாக ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ இல்ல, பொருளாதார நசீவுகள் மட்டும் உங்களுக்கு ஏற்படும், மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கறது தான் பலனா சொல்லியிருப்பாரு. ஜி வந்துருங்க. நீங்க சொல்லிருக்கீங்க எல்லாமே. அதாவது உண்மையிலே என்னன்னா, இப்ப குழந்தை 5 வருஷத்துக்கு வயது குழந்தைக்கு வந்து அந்த தசா புக்திகள் சரியில்லை, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி எல்லாம் நடக்குதுன்னா தாய் தந்தை தான் அதை அனுபவிக்க முடியும். பிள்ளை அனுபவிக்கிறதுனா என்ன, அந்த குழந்தை ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா உடல் ரீதியான ஒரு பாதிப்பு. ஆனா தகப்பன் வந்து பிரிவாரு. ஏன் பிரிவாரு? தகப்பனோட பாசம் ஒரு 5 வயது குழந்தைக்கு தகப்பனை தெரியும். உண்மையிலேயே 5 வயது குழந்தைல நல்ல தகப்பன் மேல பாசமா இருக்கும். தகப்பனை தூக்கி தூக்கி வளர்த்திருப்பாரு, அப்பாவை தேடும். பெரிய பிள்ளைகளை வளர்ந்தா கூட தான் அப்பாவை பெருசா தேடாத பிள்ளைகள். ஆனா குழந்தையா இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து தகப்பனை தேடும். அந்த பிள்ளைக்கு என்ன பாச ரீதியான ஒரு தாக்குதல் கொடுக்கணுன்றதுக்காகவே குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ பிரச்சனை கொடுத்து தகப்பனை பிரிச்சுட்டு தகப்பன் அப்பப்போ வந்து போகிற அதுக்கேற்ற அமைப்பு தாய் தந்தை ஜாதகத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அதை பிரதிபலிக்கிறது தான் இங்க வேலை. ஐயோ, இதை பிரதிபலிக்கிறது அந்த ஜாதகத்தோட வேலை. அவங்க ஜாதகத்துல இருக்க விஷயத்த இந்த ஜாதகம் பிரதிபலிக்கும். அதுக்கேற்ற ஒரு அமைப்போட தான் இவருமே பிறப்பாரு. அந்த டைம்ல இவரும் தகப்பனை வந்து இழந்து கொஞ்ச நாள் தவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் ஒரு உன்னிப்பான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு இவர் சொன்ன விஷயத்துல வந்து உண்மையிலேயே அந்த ஜென்மச்சனி காலங்கள்ல வந்து தாய் தந்தைக்கு ஜாதகர்கள் நடக்கும்போது தாய் தந்தை பிரிவாங்கன்றது இந்த பிள்ளைக்கு மன ரீதியான பாதிப்பு, பாசத்தின் மூலமாகவும் உடல் ரீதியான பாதிப்பு ரெண்டத்தான் இது இந்த பிள்ளைக்கு அனுபவிக்க முடியும். வேற எதுக்கு அதுக்கு ஒன்றும் அனுபவிக்க தெரியாது. வேற என்ன காசு தேவைப்படுமோ அந்த பிள்ளைக்கு, என்ன தேவைப்படும்? ஒண்ணுமே தேவைப்படாது. சோ இந்த 2 விஷயமும் அந்த பிள்ளை உணரக்கூடிய விஷயம். அதுலதான் பாதிக்கும் சனி, ஜென்மச்சனி ஏழ்வச்சனியும். அதை வந்து இவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இன்னைக்கு இந்த மாதிரி தான் நீ எடுக்கணும். ஒரு ஜாதகத்துல இப்படி விஷயங்களை இப்படித்தான் நீ எடுத்துட்டு போனீங்கன்னா தான் கரெக்டாவே வந்து பலன் நடக்கும். உண்மையிலேயே அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு குருஜி சொல்லும் போதுதான் இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொன்னா, ஆனா அதுதான் உண்மையான மேட்ரு. உண்மையிலேயே அங்கதான் விஷயம் இருக்கு. அதை புடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவர் சொல்லக்கூடிய உபமைகளும் அதுகளை புடிச்சிட்டீங்கனாலே வேற லெவலுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வரும். கரெக்டா வரும், சொல்லிட்டு வரும் ப்ரிடிக்ஷன் சொல்லுவாரு. அது அப்பதான் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இதுலதான் எடுத்துக்கணும். அவ்வளவுதான் ஜி. இதுல ப்ரிடிக்ஷன் நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. வேற யாரும் பாயிண்ட் ஆட் பண்றேன்னா ஆட் பண்ணுங்க சார். இதுல லக்னாதிபதி வீக் ஆயிருக்கா? லக்னாதிபதி ஆட்சியர், லக்னாதிபதி வீக்கத்தான் ஆவாரு. சனியோட சேர்ந்து லக்னாதிபதி வீக் ஆவாரு. ஆட்சி இருக்கான்றதோ கொஞ்சம் தாக்கு பிடிப்பாரு. கண்டிப்பா. எந்த இடத்துல அவருடைய ஸ்தானபலம் என்ன, அவரோட வீட்டுல அவர் ஜம்முன்னு தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன ஒட்டுமொத்த பயல வந்து கும்மி அடிக்கிறாங்க இங்க. சூரியன் சனி பூரா பயல வந்து லக்னத்துல உட்கார்ந்தா 2 பேரும் கர்ண கொடூரமாகி சூரியனும் சனியை சுபத்துவப்படுத்தி லக்னம் கொஞ்சம் லக்னம் பலவீனமாகும்பா. அவ்வளவுதான் பாயிண்ட். ஆமா, ஆனா அவர் வந்து நீச்சன் கிடையாது, அவர் ஆட்சி பெற்ற குரு. ஆமா, அஸ்தங்கா இருக்காரு சார். ஆமா, எல்லாம் சரிமா, எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அவர் ஆட்சி பெற்று தானே இருக்கிறாரு. அவர் அந்த இடத்துல அவருடைய மூலத்திரிகோண வீட்டுல தானே இருக்கிறாரு. சூரியனுக்கு நிறைய கொஞ்சம் சுபத்துவம் ஆகும் சார். ஒரு வலிமையான குரு இவங்க இந்த அடி அடிச்சாலும் தாங்குறாரு. வலிமை இல்லாத ஆள்னா என்னமா செய்யறது, ஏதோ நல்லா கொஞ்சம் திரகாத்திரமான ஆளுங்கிறதுனால தாங்குறேன், மற்றவெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறாங்கல்ல, அந்த டைலாக் தான் அந்த குரு பேசுவாரு. சரி சார். ஆமா, தாங்குவாரு. இங்க அடிச்சா சக்தி இருக்கு, அவ்வளவுதான். குருஜிக்கு மாதிரி ஊமைகளை கொடுத்தாதான் டக்குன்னு பிடிப்பாங்க. ஏனந்தாஜி மற்றவங்க சமாளிக்க முடியாம இருக்கேன். இங்க பாருங்க, அந்த குரு மாதிரியே பேசுற பாருங்க. நான் ஏதோ நானுங்கிறதுனால இந்த குரு வந்து உண்மையிலேயே என்ன இருந்தாலும் லக்னத்துல வந்து தர்ம கர்மாதிபதிகள் இணைஞ்சிருக்கிறது. இந்த சனியோட தாக்குதல், சனியுமே குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைந்து சனியின் வீட்டுல இருக்கிறது ஒரு கொஞ்சம் சுபத்துவத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு படியா வந்து அவரு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சுபத்துவத்தை அடைஞ்சிடாரு. அதுக்கப்புறம் குரு ஆட்சி பெற்ற குரு. அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கேதுவோட இருக்கக்கூடிய குருவுக்கு வந்து தன்னோட காரகத்தை மறுபடியும் வலுப்பு. என்னதான் இங்க சனி வந்து குரு அடிச்சுட்டாலுமே இந்த சந்திரன் மாதிரி சந்திரனா இருக்காரு, நல்லது. இந்த லக்னத்துல சூரியன் 4ல சந்திரன், லக்னத்துக்கும் அப்படித்தான் இருக்கு. சூரியன் சந்திரனும் கேந்திரமாவே இருக்கு. இப்ப இந்த குரு இந்த லக்னாதிபதியோட வலுவுக்கு நான் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க.
இந்த குரு வந்து காரக ரீதியா வந்து அடிபட்டு போயிட்டாரு. அதை இந்த கேது டெவலப் பண்ணி கொடுக்கும், கேது பெருக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த குரு வந்து ஆட்சியா இருக்காரு, திக்பலத்துல இருக்காரு. இவ்வளவு விஷயமே அதை சமம் பண்ணு. இந்த சனி, இந்த ஒரு சனியும் சூரியனும் வந்து சேர்ந்துதான் இதை பாவத்துவப்படுறாங்க. இதை முழுக்கவே இந்த சூரியனுமே 9ஆம் அதிபதியாக அவருமே அந்த வீட்டுல இருக்க ஒரு பலம், அந்த வீட்டுக்கு ஒரு சிறிய சுபத்துவம் இந்த சூரியனால கிடைக்கும். 9ஆம் அதிபதி லக்னத்தின் சுபர், அவரால் அந்த வீட்டுக்கு ஒரு சுபத்துவம் கிடைக்கும், அந்த லக்னாதிபதிக்கு சுபத்துவம் கிடைக்கும். இவ்வளவு கிரகத்தையுமே சூரியன் சுபத்துவப்படுத்தார். ஆனா சனி சூரியன் சேர்க்கையை நீங்க சுபத்துவம் எடுக்கக்கூடாது. அது என்ன இருந்தாலும் கொடுமையான காரக ரீதியான கெடுதி தான் நடக்கும். ஆனா இவ்வளவு விஷயத்தையுமே இந்த குருவோட இருப்பு, குருவோட இணைவு, இது எல்லாமே இந்த தர்ம கர்மாதிபதிகளோட இணைவு, இது எல்லாமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால ஓரளவுக்கு பேலன்ஸா போகக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த குரு தப்பிச்சு தான் இருக்காருன்னு அர்த்தம் இங்க. அவ்வளவுதான் ஜி. வேற யாரோ பாயிண்ட் சொல்றீங்களா? ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட் இல்லைன்னா இதை போட்டு விட்டுருங்க. தம்ஸ் அப் போட்டீங்கன்னா அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர்ல கால் பண்றேன். வேலூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? பையனுக்காக கால் பண்றேன். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. பிறந்த தேதி 2 ஜனவரி 2 ஜனவரி 2020. டைம் வந்து 7:23 பகல். 7:23 AM சார்? காலை. பிறந்த இடம்? வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி. மீன ராசி. என்ன லக்னம் சார்? லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? பையனுக்கு எப்படி இருக்கும் லைஃப்? பையனுக்கு இப்போ சனி திசையில சுக்கிர பக்தி போய்கிட்டு இருக்கு. 5 வயசு பையன். சுக்கிர பக்தி தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாது. ஒரு ஜென்ம சனியும் பையனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் 5 வயசு பையனை ஒன்றும் செய்யாது. நீங்க நல்லா இல்லை. அதான் கரெக்டுங்க. அதுதான் நான் கால் பண்ணேன். ஏன்னா சனி 2020 ஒரு 8 மாசமா உங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, உங்களுக்கும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இப்படியே என்ன உங்களுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டு தானே? இது கரெக்டுன்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன சொல்றேன், மீனராசியில யார் உயிர் காரகத்துவம் பாதிக்குமா? அப்பாவோட உயிர் காரகத்துவம் பாதிக்குமா? அப்பாவோட தனியாக இருக்கும்போது உயிர் காரகத்துவம் பாதிக்குமா? அப்பாவோட உயிர் காரகத்துவம்லாம் பாதிக்காதுங்க. ஐயோ உடனே நெகட்டிவ். சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கலங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருலங்க. எப்படிங்க தகப்பனை பாதிக்கும்? துட்டு பணத்துல தாங்க பாதிக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும். அது நிறைய நடக்குது. அது நிறைய இருக்கா கம்மியா இருக்கா? நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. பொண்டாட்டி வீட்டுக்குள்ளேயே போக முடியல, அல்லது பொண்டாட்டி நம்மளை வீட்டை விட்டு திரட்டி இருக்கோம். இதுதான் உண்மை. ஆமா, இதனால நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊருக்கே வரேன். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது போறீங்கல்ல, யோகம். ஆமா. 6 நாள் வெளியில திரத்தினாலும் ஒரு வாட்டி போறீங்கல்ல, பெரிய யோகம். சுக்கிர தசை, சுக்கிர பக்தி இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்காது. அது 5 வயசு குழந்தைய பெருசாக பாதிக்காது. 5 வயசு குழந்தைக்கு தகப்பன் தேவை. தகப்பனை 5 நாள் பார்க்க முடியாமல் அது ஏங்கும். 2வது, தகப்பனுக்கு உயிர் கண்டம்னு எப்படிங்க தப்பாக எடுக்கிறீங்க? சூரியன் சனி சேர்ந்திருந்தா உடனே உயிர் கண்டமா? கூட குரு இருக்கிறார்ல. 9ஆம் இடம் அதிகமாக வலுத்திருக்குல்ல. தகப்பனும் நல்லா இருப்பாங்க, தாயும் நல்லா இருப்பாங்க. சந்திரன் திக்பலமாக வளர்பறை அமைப்பில் இருக்கிறார். 4ஆம் அதிபதி குருவோடு இருக்கிறார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், துட்டு இருக்காது தகப்பன் கையில். இதுதான் பிரச்சனை. இது அப்படியே உங்க ஜாதகத்துல அப்படியே இருக்கும். ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கான். இப்போ 5 வீக் குறைஞ்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப விளையாட்டு. போனை வாய்க்கிட்ட. ஹலோ, ஏன் ஆடியோ இவ்வளோ மோசமாக இருக்கு? ஃபோனை வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க. இல்லை, பக்கமாக வச்சு தான் பேசுங்க. சொல்லுங்க. இல்லைங்க, பையனுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு. பையனுக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த பாருங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்மச்சனியில் போகும்போது உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். 5 வயது குழந்தைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் ஏற்படும். மகனுக்கு ஜென்மச்சனி, மனைவிக்கு ஜென்மச்சனி, கணவனுக்கு ஜென்மச்சனி,
குறிப்பிட்ட நட்சத்திரத்திலேயே போகும்போது குடும்ப தலைவரை பாதிக்கும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த குழந்தையை நீங்கள் பார்க்க முடியாத சூழல் இருக்கும். சனி திசையில் சூரிய புக்தி அப்படி இப்படி வந்தால் கூட உயிர்கண்டங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. சனி திசை சூரிய புக்தினாலே நான் உடனே சூரியனை பார்க்கணும் சனியை பார்க்கணும்னுவேன். சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு. ஆனால் குரு என்கின்ற மகத்தான சுவர் அங்கே உள்ளே இருக்கும்போது தகப்பன் உயிரோட 70-80 வயசு வரைக்கும் இருந்தே ஆகணுங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நான் என்ன சொன்னாலும் மனசு நல்லா இருக்காது. நீங்கள் என்ன ராசி? நான் துலா ராசி. மனைவி என்ன ராசி? அவங்க வந்து தனுசு போராட்டம். சரி, பரவாயில்ல. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஜென்ம அஷ்டம சனிகள் இல்லைன்ற போது சின்ன சின்ன பாதிப்புகளோடு விட்டுரும். இந்த 1 வருஷம் உங்களுக்கு கையில் காசு எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இப்படி தான் வாரத்துக்கு ஒரு நாள் போகிற மாதிரி தான் இருக்கும். 1 வருஷம் கழித்து இந்த பையனுடைய ஜாதகமே நல்லா தான் இருக்குது. சனி தசை சூரிய புக்தி இந்த பையனுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அப்பா கையில் காசு வரும். இது வீடியோ அப்பா கையில் காசு வரும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 1 வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜாதகம்லாம் நல்லா இருக்குது. உயிர் ஆபத்துக்கள் கிடையவே கிடையாது. பெரிய அளவில் கவலைப்படாதீங்க. கஷ்டப்பட மாட்டீங்க. 1 வருஷம் கழித்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.